ட்ரையல் கோர்ட்ல கொடுக்கப்படக்கூடிய தூக்கு தண்டனை ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும்போது அது நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்னா நிறைய கேசஸ்ல இது நடக்கிறது இல்ல. குழந்தைங்களுக்கு எதிராக ரேப் அண்ட் மர்டர் நடக்கும்போது எல்லா எவிடன்சஸையும் பேஸ் பண்ணி நிறைய ட்ரையல் கோர்ட்ஸ் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கு அகேன்ஸ்டா அப்பீல் ஹை கோர்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும்போது இந்த குற்றவாளி எவ்வளவு வருட காலம் இது வரைக்கும் சிறையில இருந்திருக்கார், அவர் அந்த சிறையில அவருடைய நடத்தை என்ன, அதே மாதிரி இந்த குற்றங்கள் நடக்கும் பொழுது இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்த்து ட்ரையல் கோர்ட்ல வந்து இந்த ப்ராசிக்யூஷன் சைட் கொடுக்கக்கூடிய எவிடன்சஸ் எஃபெக்டிவாவோ கரெக்டாவோ இருக்காது. கொஞ்ச மாசம் முன்னாடி கூட தக்ஷன் அப்படிங்கிற குற்றவாளியை வந்து 8 வயது குழந்தையோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல ட்ரையல் கோர்ட் குற்றவாளின்னு சொல்லி ஹை கோர்ட்ல நானே குற்றவாளி தான் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட சுப்ரீம் கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காரணமும் பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் ஹஸ் ஃபெயில்ட் டு ப்ரூவ் த கேஸ் அப்படின்னு தான். இந்த 21st செஞ்சுரியில தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனஞ்சய் சாட்டர்ஜி அப்படின்னு வெஸ்ட் பெங்கால்ல, அடுத்தது தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது வந்து நிர்பயா கேஸ் டெல்லியில. கடந்த 3 வருஷமாக யாருக்குமே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.